பீர்க்கலைக்காடு மாணவர்களின் ஒரு சிறு நாடகம். காவலரே, காவியும் நீரும் கையில் தனி சிலம்பு மாவி குடிவோன வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். யார் அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னவனின் வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரே எனது ஊர், பெருவணிகர் மாசாத்துவானின் மருமகள், என் பேர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூளையாக முடிபுனைந்த மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. நீ யார்? கண்ணகி. கையில் தனி சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலு மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்து கொடிகட்டி ஆளுகின்றாய். அந்த கொடிக்கம்ப முறிந்து விழ அயல் நாட்டவர் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும், யாகாவாராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனா கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அருவி கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்தது நீதி அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே இங்கு நீதி. அதனால் தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிழலில் குஞ்சிரம் மூர்ப்பவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்திலே விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்ட பெற்றவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அறம் காக்கும் மன்னன். என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெரும் தேவியின் சிலம்பு. கோப்பெரும் தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்பச் சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளி? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருங்கேண்மை பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரை கட்டும் நல்ல தீர்ப்பு. சொல்லுப்பா. நீதான் அரசி கோப்பெரும் தேவியின் சிலம்பு. திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மணவாளன் விற்க வந்தான். மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி என்றிருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வலுவான் நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் அத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே. அம்மா, தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாயா?
மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பித் தருவீர்களா? வெட்டுண்ட தலைதனை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கிய என் அத்தானின் தலை போல் உங்களது தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால், மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலும்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலும்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாம்? தேவி இப்படி கொடு. இதோ இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள், மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் நரம் வரம் திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, உன் நீதி வழங்கிய செய்தி கேட்டு. ஆணை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அந்நாந்து தலை குனியாமல் பணி நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? 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 மன்னா, மாசு படரவும் மாநிலம் நிகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? பாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக? தேவையில்லை. அழு, என்னை காலமெல்லாம் அளவைத்த காவலனே. அழு, என் காதலனை, என் கண்ணாளனை, கண்ணிறைந்த மணவாளனை துடிக்க துடிக்க கொன்றுவிட்ட பாவி. அழு, அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக அவனை என்று ஆணையிட்ட நானே கல்வன், நானே கல்வன். தமிழே, தாயகமே, என் தாயே, என்னை மன்னித்து விடமாய், என்னை மன்னித்து விடு. மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்க கண்ணங்குடி வட்டார அலுவலர், வட்டார கல்வி அலுவலர் திருமதி மாலதி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன். ஆம், அருமையான வழக்கு இருக்காதை. இதுவரையில் உங்களிடம் நீதி கேட்ட அந்த குயில், ஆம், கண்ணகி தீப்பந்தாய் பிடித்து எறிந்தால் கொண்டு வா கொண்டு வா எனும் ஒற்றை எழுத்தில் கொண்டு போனது ஓர் உயிர். ஆராயாமல் செய்த அரசனிடம் நீதி கேட்டு நின்ற அவர்களுக்கு இதோ நீங்கள் கைதட்டல் கொடுத்து அருமையான ஒரு நீதியை வழங்கி செல்ல அன்போடு வாழ்த்துகிறது சிவகங்கை புத்தக திருவிழா. இதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சடையமங்கலம் மாணவர்களின் செவ்வியல் நடனம். அதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேவண்டதாவு மாணவர்கள் தயாராக இருக்கவும். அதற்கு அடுத்ததாக SMS காரைக்குடி மாணவர்கள் வெஸ்டர்ன் டான்ஸ் தயாராக இருக்குமாறு அன்போடு